ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஊர் சாப்பாடு. இன்றைக்கி நாம் ஆரஞ்சு ஜெல்லி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். பொதுவாக வெளியில் தான் ஜெல்லிலாம் வாங்கி சாப்பிடுவாங்க குழந்தைங்கள்லாம். ஸோ நம்ம வீட்டில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த்தியாக இருக்கும்ல. நம்ம வெளியில் வாங்குறது நிறையா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அந்த மாதிரிலாம் கெமிக்கல் அப்படிலாம் போடுவாங்க. வீட்டில் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் நேச்சுரலாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கடல் பாசி வச்சு நம்ம நட்ஸில் செய்யலாம், மற்ற ஃப்ரூட்ஸ்லேயும் கூட செய்யலாம். இன்றைக்கி நான் ஆரஞ்சு எடுத்திருக்கேன். அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் ஆரஞ்சு எடுத்திருக்கேன். தண்ணி 1/2 கப்பு, கடல் பாசி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஸ்வீட்டுக்கு சுகர் எடுத்திருக்கேன். 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரை எடுத்துக்கலாம். அது உங்கள் ஸ்வீட் எந்த டேஸ்ட்டு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஆரஞ்சை நல்லா பிழிஞ்சு ஜூஸாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 கப்பு வரணும் ஆரஞ்சு ஜூஸு, அது மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் நல்லா பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த கடல் பாசி சேர்த்துடலாம். இங்கே பவுடராக கிடச்சிதுன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, நான் அந்த அளவுக்கு கடல் பாசியை எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ இதை நல்லா கரையிட்டோம். நல்லா கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம் வேண்டாம். நல்லா கிண்டி விட்டுருங்க. பாருங்கள், கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கரண்டி வச்சு கரையிற மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம ஆரஞ்சு ஜூஸாக பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். 2 கப்பு வர அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆரஞ்சு ஜூஸை இதில் சேர்த்துடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும், கொதிக்க விடக்கூடாது ஜூஸை. அவ்வளோதாங்க ஜெல்லி. இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றணும். நான் ஆரஞ்சு ஜெல்லிங்கிறதுனால அதையே எடுத்து வச்சுருக்கேன். ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த பீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதையே நான் வச்சுருக்கேன். அதில் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த பழத்துலேயே அப்படியே ஊற்றிடலாம். அட்ராக்டிவாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும் போது, அதனால் நான் அப்படி சூஸ் பண்ணியிருக்கேன். ஊற்றிட்டு ஃப்ரீசரில் 1/2 ஹவர்லேருந்து ஒரு 40 மினிட்ஸ் வரையும் அப்படியே வச்சு எடுக்க வேண்டியது தான். நல்லா செட் ஆகிடும். அப்புறம் கட் பண்ணி சாப்பிடலாம். அவ்வளோதான். இப்போ நான் ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், ஒரு கத்தி வச்சு ஓரத்தெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு கட் பண்ணிங்கன்னா அழகான டேஸ்டியான ஜெல்லி வீட்டிலே தயாரித்தது ரெடி. குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் எந்த பழம் வேணுமோ அந்த பழம் போட்டு செஞ்சுக்கோங்க. நட்ஸ் கூட வெறுமனே பழம் இல்லாமல் வெறுமே நட்ஸ் மட்டும் கூட போட்டு ஜெல்லியை செஞ்சு கொடுக்கலாம். இதில் நான் எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே சேர்க்கல, வெறும் ஆரஞ்சு ஜூஸ் மட்டும்தான். நான் அழகாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆரஞ்சை. வாங்க சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.